பௌர்ணமி திருநாள் அன்னைக்கு நானு சாவித்திரி அம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து ஜலக்கிரீடை செய்வோம். ஜலக்கிரீடை தெரியாதா? நீராடுவது. மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு அப்படி நீர் ஆடணும். உடனே நீங்க எல்லாம் கேட்பீங்க, மாசத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி வருது, அன்னைக்கு மட்டும் தான் குளிப்பீங்களான்னு. அப்படி இல்லைங்க. எங்க அம்மாவோடைய அப்பா இருக்காரு, அவர் அரண்மனையில ஏற்கனவே ஒரு பெரிய குளம் அமைச்சிருக்காரு. ஆனா அதுல எல்லாம் குளிக்காம இந்த மாதிரி எங்களுக்காகவே நந்தவனத்தை அமைச்சு மாதம் ஒரு முறை நாங்க ஆடி பாடி சந்தோஷமா இருப்போம். அம்மா வரணும். அம்மா வரதுக்கு முன்னாடி என் மனசுல உள்ளத ஹலோ ஹலோ விஷயம் என்னடி? செஞ்சு தொட்டு பின்னி கொண்ட கண்ணன் கூறும் என்னடி? எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி? அன்று ஓடி வா அன்னால் கூடவா, அன்று ஓடி வா அன்னால் கூடவா, நிறமும் என்னை தொட்டு எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி? மஞ்சள் மஞ்சள் பொன்னாடனி குமல் குமல் என்று கொண்டாடும்படி சொர்க்கம் என்று சீராட்டு வருடும் என் மனதி காணாத ஜாலத்தில் வந்து வீடு காப்பாற்றி தந்து வீடு என்னுயிர் நீராக உன்னருகு காணாத சென்று வீடு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மண்ணை கேடும் என்னடி? எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி? சொர்க்கம் என்ன சீராட்டு பட்டுக்குள்ளி நிற்காது திருந்த காலில் கட்டி விட்டு சுற்றி விட்டு சுந்தரி அக்கறைக்கு விக்கரைக்கு இருந்ததானி என்ன பள்ளி பள்ளிக்கு பைகிரி என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி? எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி? இப்படியே நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம். நன்றி நன்றி நன்றி.
என்ன அங்கே இருந்து குரல் வருதே. நன்றி 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 அந்த வணக்கம். அம்மா வரணும். மங்களம் உண்டாகட்டும். இனிமையான தனது காந்த குரலால் என்னை தொட்டு என்ற இனிமையான சொர்ணலதா அவர்களின் பாடலை பாடிய டான்சர் திருச்சி விஜய் அவர்களுக்கு மேலத்தானியம் நாடக இளைஞர் மன்றம் சார்பாக 101 ரூபாய் அன்பளிப்பு. அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்கள் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். ஏண்டி அம்மா இவா இன்று என்ன நாள்? இன்று பௌர்ணமி திருநாள். அப்படி சொல்லு. பௌர்ணமி திருநாளுக்கு என்ன பண்ணணும்? ஜலக்கிரீடமா? ஜலக்கிரீடம் என்ன? நீராட வேணாமா? குளிக்கணும். அப்படி சொல்லி குளிக்கிறது எப்படி குளிக்கிறது? நான் செஞ்சு காமிச்சிருவேன். ஏ வேண்டா, நீ செஞ்சிலாம் செய்முறை விளக்கம்லாம் வேணாம். அப்புறம் சொன்னாலே போது நான் புரிஞ்சுக்குவேன். எல்லாத்தையும் அவுத்துட்டு ஆடை அபகரங்கள்லாம் அவுத்துட்டு அப்படி நல்லா சந்தோஷமா குளிக்கணும். ஓ, முதல்ல நீ குளி, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? அதுக்கப்புறம் நான் குளிக்கிறேன். நீங்க சொல்றது எப்படி இருக்கு? நீ குளிக்கிறத பார்த்து நான் உயிரோட இருக்கனா இல்லையாங்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? போலாடி பாடி மகிழ்வோம் அன்பே அதனால் இன்பம் தர ராஜயோகமே பாரா ராஜயோகமே பாரா ராஜயோகமே பாரி ராஜயோகமே மலர்மதியாலே வந்த கலையே வாராய் மலர்மதியாலை போலே கலையே நாளே திருநாள் இன்பம் தரணும் ராஜயோகமே பாரி ராஜயோகமே வாரி ராஜயோகமே வாரி ராஜயோகமே வாரி இன்னைக்கு பாடாதீங்க, வேற ஊர்ல தான் பாடணும். இன்னைக்கு பாடக்கூடாது. என் தோழி இருக்கால, அவ பாடிக்குவாள்ல. ஏமா நீங்களும் சேர்ந்துட்டீங்க பக்க மேலத்தோட? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
கீமொழி மட்டும் முழிக்காத. கீமொழி முழிக்கிறவங்களை கண்டாலே எனக்கு அப்படித்தான் வரும். ஏற்கனவே அங்கே 2 கீமொழி இருக்கு, இதுல நீ வேறையா? அங்கேயும் நான் என்ன சேர்க்காதீங்கம்மா. அப்படியாப்பட்ட தோழியாமா உங்களுடைய உயிர் தோழி. உயிர் தோழியா நீ? உயிரை எடுக்கிற தோழி. ஆமா, அப்படி ஆமா சொல்றீங்க. கொடுக்கணுமா? ஏமா அப்படி சொல்றீங்க? இந்த பாடலை பாராட்டி மேலத்தானியம் துர்கா ரியல் எஸ்டேட் உரிமையாளர் ஏ வேலுச்சாமி அவர்கள் குயிலின் குரலோவியம் மன்னார்குடி பானபிரியா அவர்களுக்கு 51 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகிறார். அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்திய அன்புலத்திற்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம். நன்றி நன்றி நன்றி. பேரானந்தம். அதை விட்டுட்டீங்கம்மா. விட்டுட்டீனா? அதுக்குதான் உயிர் தோழியை பக்கத்துலயே வச்சுக்கிறது. அதை சேர்த்து எடுத்து கொடுப்பீங்கல்ல, அதுக்காக. ஐயே, இந்த பாட்டை பாடாதீங்க. கதி பாடுதே. இப்ப என்ன முடிவுல இருக்கு அதை சொன்னா? ஒண்ணும் இல்லம்மா, முடிவுல இல்ல. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடணும், பாடணும், விளையாடணும் அப்படின்னு எண்ணமெல்லாம் என்னமோ நல்லா தான் இருக்கு. இடத்த பார்க்கல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சரி, உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? எங்களுக்கு மலையே ஒண்ணு இல்லை. ஐயே, இந்த பாட்டு நீங்க மறக்கவே மாட்டீங்களா? நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, அது எனக்கு இடையில ஆட்ட வேற போட்டுக்கிறீங்க. அது சரி சரித்த, இன்னைக்கு போடக்கூடாது. அது வள்ளி திருமணத்துல தான் போடணும். இன்னைக்கு போடுறத கொஞ்சம் குறைச்சிருக்கணும். நானே பேசுறது எவ்வளவு குறைச்சிருக்கேன். இப்ப சந்தோஷமா இருக்கணும். இப்ப நான் பேசுறேன் இல்லங்க, இப்ப சந்தோஷமா இருக்கோம்ல, இப்ப ஆட்டம் போட்டுக்கலாம். இப்ப போட்டுக்கலாமா? உள்ளம் கொள்ளை போகுதே, உள்ளம் எப்படி? உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தெல்லு தமிழ் தெம்மாங்கு பாட்டே பூதி படுத்தினப்பா. உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தெல்ல தமிழ் பாடிடுதே. உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தெல்ல தமிழ் பாடிடுதே. சரிடி, பாடிட்டே இருக்கமே, விளையாட வேணாமா? என்ன விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு நீயே சொல்லு. அம்மா, நான் ஒரு விளையாட்டு சொன்னா நீங்க மாட்டேங்குவீங்க.
எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லு. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சொல்லுவேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்க இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. அம்மா அப்பா விளையாட்டு எரும மாடு பிள்ளையா நீ? அம்மா அப்பாங்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும் தெரியுமா? 3 பேர் வேணும். ஏமா அம்மா அப்பா 2 பேர் போதும். குழந்தை வேணாமா? குழந்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்குவோம். உன் கற்பனை கொடிய குப்பையில போடுறி. அதெல்லாம் எனக்கு வந்து எல்லாமே வேணும். ஐயா அப்ப நீங்களே சொல்லுங்கம்மா. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க நம்ம அந்த மாதிரி எல்லாம் விளையாட வேணாம். வேற என்ன விளையாட்டு? குறைவா இருக்கு இல்லையா? நீங்க உயிர் தோழி மட்டும் தானே வச்சிருக்கேன். ஆமா. மதிப்பிற்குரிய தோழி எல்லாம் வரல. சரி. அதனால செவ்வந்தி பூ முடிச்சு சின்னாக்கா கோய், செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா கோய், நீ என்னக்கா கோய், சிட்டாட்டா சிரிச்ச சொல்லக்கா ஒத்து சொல்லக்கா, அது என்னமோ 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 ஹொய், செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா சரி சொல்லக்கா, சிட்டாட்டா சிரிச்ச சொல்லக்கா ஒத்து சொல்லக்கா, அது என்னமோ என்னமோ ஹொய், அது என்னமோ என்னமோ ஹொய். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இப்ப நடனம் சூப்பரா இருக்கு. நீ நடனத்தை பாக்குறியா? தோண்ட போற பாத்துக்கங்க.